அதுக்கு இந்த வீடியோ எதுவுமே கோ டைல் கிராஃபிக்ஸ் எப்படி ஆஃப்டர்ஸில் கிரியேட் பண்ண பார்ப்போம். அண்ட் உங்களுக்கு இதோட ப்ராஜெக்ட் ஃபைல் வேணும்னு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இது டவுன்லோட் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே guys, இப்போ டைம் வேஸ்ட் பண்ண ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்கு போகும். ஸோ இப்போ இந்த டைட்டில் கிராஃபிக்ஸை நம்ம 2 விதமாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்று வந்து இந்த க்ளோலாம் வருது பார்த்தீங்களா, ஸோ இதெல்லாம் இது ஒரு போர்ஷனாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம், இந்த கோ டெக்ஸ்ட் ஃபார்ம் வர. அண்ட் செகண்ட் ஒன் வந்து த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் வருது பார்த்தீங்களா, ஸோ இது வந்து செகண்ட் செட்டாக நம்ம இது ட்ரீட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ வந்து 2 செக்ஷனாக பிரிச்சுப்போம். ஒன்று வந்து கோட் அண்ட் இன்னொன்று வந்து கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். ஸோ ஃபஸ்ட் வந்து நம்ம கோட் காப்பி எப்படி கிரியேட் பண்ணுறோம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கோட் பிஎன்ஜி வந்து நான் ஏற்கனவே ஃபோட்டோஷாப்பில் போட்டு நான் கட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இந்த கட் பண்ண பிஎன்ஜி வந்து நான் அப்படியே நான் டைம் லைனில் ட்ராக் பண்ணிக்கிறேன். ஓகே, பர்ஃபெக்ட். அண்ட் நம்மளோட சீக்வன்ஸ் டைமிங் வந்து லெட்ஸ் சே 5 seconds. அண்ட் இதோட ஸ்கேலை வந்து நம்ம லைட்டாக ரெடியூஸ் பண்ணிப்போம், சம்திங் லைக் திஸ். ஓகே, அண்ட் அதுக்கப்புறம் இந்த லேயரை கிளிக் பண்ணிட்டு நம்ம ப்ரீகம் பண்ணிப்போம். ஓகே, கோ டைட்டில்னு சொல்லிட்டு நம்ம ப்ரீகம் பண்ணிட்டோம். அண்ட் அதுக்கப்புறம் இந்த லேயர் நமக்கு தேவையில்லை, இதை நம்ம ஹைட் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் புதுசாக ஒரு சாலிட் ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். க்ரியேட் பண்ணி இதுக்கு வந்து ஒரு எஃபெக்ட் ஒன்று கொடுக்கும், டர்புலன்ட் நாய்ஸ்னு. அண்ட் தென் இந்த லேயர் வந்து நம்ம ப்ரீகம் பண்ணிக்கலாம். ஓகே, பர்ஃபெக்ட். ஸோ அது என்ன பண்ணுறோன்னா, இதோட கான்ட்ராஸ்ட் வேல்யூ வந்து லெட்ஸ் சே 500 சேஞ்ச் பண்ணிடுறோம். அண்ட் இப்போ நம்ம பிரைட்னஸில் கீ ஃப்ரேம் பண்ணிடுறோம். அண்ட் இதோட வேல்யூ வந்து -170. அண்ட் ஒரு 1 செகண்ட் போயிட்டு இதோட வேல்யூ வந்து +170. அண்ட் இதை இப்போ ப்ரிவியூ பண்ணி பார்த்தோன்னா நமக்கு இதே இப்படி ஒரு அனிமேஷன் கிடைக்கும். ஃப்ரம் பியூர் பிளாக்லேருந்து அப்படியே நமக்கு ஒயிட் மாற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா, புதுசாக ஒரு கர்வ் ஒன்று ஆட் பண்ணுறோம். கர்வ் ஆட் பண்ணிட்டு அந்த கர்வ் வந்து கிட்டத்தட்ட இது மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். ஸோ அதில் லைக் நமக்கு அந்த கிறிஸ்பான ஃபீல் வர மாதிரி. ஓகே, பர்ஃபெக்ட். ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறாங்க, இந்த சாலிட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சாலிட் வந்து அப்படியே நான் டூப்ளிகேட் பண்ணுறேன். டூப்ளிகேட் பண்ணிட்டு இதோட ட்ராக் மேட் வந்து லேயர் 1க்கு நான் சென்ட் பண்ணிடுறேன். அண்ட் இதை வந்து நான் லூமா மேட்டுக்கு நான் செலக்ட் பண்ணிடுறேன். இப்போ நம்ம ஆல்ஃபா சேனல் ஆன் பண்ணி பார்த்தோன்னா கரெக்டாக நம்ம இந்த ஒயிட் ஸ்பேஸ் மட்டும் இருக்க மாதிரி இருக்கும். பர்ஃபெக்ட். அண்ட் தென் நம்ம பேக் டு நம்ம மெயின் காம் போவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இது மாதிரிப்பட்ட ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, இந்த கோட் டைட்டில் இது இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இதோட மேட்டை வந்து நான் நாய்ஸ்க்கு நான் செலக்ட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இதை பார்த்தீங்கன்னா நமக்கு இது மாதிரிப்பட்ட ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். ஆனால் இப்போ நீங்கள் இந்த டைட்டில் ரெஃபரன்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த நாய்ஸோட வேல்யூ எல்லாம் ரொம்ப பெருசாக இருக்குது. ஆனால் நம்மளோட இதில் பார்த்தீங்கன்னா இந்த நாய்ஸோட வேல்யூ வந்து சின்னதாக இருக்குது. ஸோ பெருசு பண்ணுறதுக்கு நான் திருப்பி நான் இங்கே நாய்ஸ் வரேன். அது இதில் வந்து நம்ம சின்ன ஒரு டியூப் மட்டும் பண்ணுவோம். இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் சைஸை வந்து லெட்ஸ் இன்க்ரீஸ் டு 300. இதே இது நம்ம கீழே கம்கம் பண்ணுவோம். ஸோ சம்திங் லைக் திஸ். இது ப்ரீ பண்ணி பார்த்தா நமக்கு இதே மாதிரி இப்படி ஒரு அனிமேஷன் கிடைக்கும். ஸோ நம்ம திருப்பி நம்ம இந்த நாய்ஸ் லேயர் போய்ட்டு இந்த கீ ஃப்ரேம் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த கீ ஃப்ரேம் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு ஈஸின்னு ஈஸட் கொடுத்துப்போம். ஸோ இதோட டியூரேஷன் வந்து இன்னும் கொஞ்சம் கூட நம்ம இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, பர்ஃபெக்ட். ஸோ இப்போதைக்கு நமக்கு பேசிக் ரிவீல் எஃபெக்ட் கிடச்சிடுச்சு. ஸோ நம்ம அடுத்த செட் என்ன பண்ண போகிறோன்னா, ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த டைட்டில் வந்து இங்கே அவுட்டர் லைன் ப்ளஸ் க்ளோ மாதிரி பார்த்தீங்களா, ஸோ இந்த எஃபெக்டை வந்து நம்ம ரீக்ரியேட் பண்ண போகிறோம்.
ஸோ அதுக்கு நான் இந்த கோ டைட்டில் வந்து நான் திருப்பி நான் டூப்ளிகேட் பண்ணிடுறேன். இதுக்கு மேட் தேவையில்ல, இதை வந்து ரீநேம் பண்ணிட்டு ஸ்ட்ரோக். இப்போ வந்து நான் இதை ப்ரீகாம் பண்ணிடுறேன். ஓகே, அண்ட் இப்போ இதை வந்து லேயர் போய்ட்டு ஆட்டோ ட்ரேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். ஓகே, பர்ஃபெக்ட். அண்ட் தென் இந்த ஆட்டோ ட்ரேஸ் லேயரை செலக்ட் பண்ணிட்டு இதுக்கு வந்து எஃபெக்ட் கொடுப்பேன். சேபர்னு சொல்லிட்டு ஒரு எஃபெக்ட் கொடுக்குறேன். அண்ட் தென் இதோட கஸ்டம் கோரை ஓப்பன் பண்ணிட்டு கோட் டைப் வந்து லேயர் மாஸ்க். அண்ட் இது வந்து நம்ம நியானுக்கு செலக்ட் பண்ணிப்போம். இது ஸ்ப்ரெட் நமக்கு அந்தளவுக்கு தேவையில்லை. கோ சைஸை நம்ம லைட்டாக ரெடியூஸ் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு மாதிரி ஆரஞ்சு ஷேடில் இருக்கு மாதிரி. ஓகே, பெர்ஃபெக்ட். இந்த ரெண்டோட கலர் சேஞ்ச் பண்ணிப்போம். ஸோ தட் ஃப்யூச்சரில் நமக்கு ஒர்க் பண்ணும்போது அந்த டைம்ல ஈஸியாக நமக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ இப்போதைக்கு இது தேவையில்லை, இதை ஹைட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த லைட் ட்ரேலாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த லைட் ட்ரேலாம் எப்படி க்ரியேட் பண்ண பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா, ஸோ இந்த கோ டைட்டில் லேயரையும் இந்த நாய்ஸ் லேயரை நான் அப்படியே டூப்ளிகேட் பண்ணுறேன். டூப்ளிகேட் பண்ணிட்டு இந்த அப்படியே நான் ப்ரீகாம் பண்ணிக்கிறேன். லெட்ஸ் சே லைட் ட்ரே. ஓகே, அண்ட் இந்த லேயர் ஓப்பன் பண்ணி இந்த நாய்ஸ் லேயரை செலக்ட் பண்ணிட்டு ஃபைண்ட் எட்ஜுன்னு சொல்லிட்டு ஒரு எஃபெக்ட் கொடுப்பேன். கொடுத்துட்டு இதை வந்து இன்வெர்ட் அண்ட் இதோட மேட் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிப்போம். டு ஆல்ஃபா மேட்லேருந்து லூமா மேட் நம்ம சேஞ்ச் பண்ணிடுவோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து இந்த அவுட்டர் லைன் மட்டும் கிடைக்கும் இந்த மாதிரி. ஓகே, ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, இதுக்கு ஒரு க்ளோ ஆட் பண்ணுவோம். க்ளோ ஆட் பண்ணிட்டு இதோட க்ளோ இன்டென்சிட்டியாக மட்டும் நான் ஒரு 10க்கு சேஞ்ச் பண்ணிடுறேன். ஓகே, பர்ஃபெக்ட். ஸோ நமக்கு இதமாதிரிப்பட்ட ஒரு பாஸ் ஆகிற மாதிரி ஒரு அனிமேஷன் கிடைக்கும். சூப்பர். ஸோ அதுக்கப்புறம் பேக் டு காம்பவுண்ட். ஸோ அடுத்து என்ன பண்ணுறோன்னா, லைட் ரே காம்பு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து நம்ம அப்படியே டூப்ளிகேட் பண்ணிடுவோம். டூப்ளிகேட் பண்ணிட்டு இதோட நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த லைட் ரே காம்பை செலக்ட் பண்ணிட்டு இதுக்கு வந்து இன்னொரு எஃபெக்ட் ஆட் பண்ணிடுவோம். லைட் ப்ரஷ்ன்னு சொல்லிட்டு ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ணிப்போம். இப்போதைக்கு இந்த பேக்ரவுண்ட்லேயே தேவையில்லை, இதை ஹைட் பண்ணிக்கலாம். ரெசல்யூஷன் மட்டும் தான் கோட்டை சேஞ்ச் பண்ணிடுவேன். ஸோ அதில் எனக்கு ப்ரிவியூ பண்ண கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போதைக்கு நம்ம இந்த லைட் ரே மாதிரி படம் இந்த எஃபெக்ட் வந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லைட்டை நம்ம ரீக்ரியேட் பண்ணிட்டோம். இந்த உள்ளே இருக்க லைட் ரீக்ரியேட் பண்ணோம். அதுக்கப்புறம் இந்த டெக்ஸ்ட் ஃபார்மேஷன் இதை ரீக்ரியேட் பண்ணிட்டோம். அண்ட் அதுக்கப்புறம் இந்த டெக்ஸ்ட் ஃபார்ம் ஆகும்போது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இந்த ஃபயர் பார்ட்டிகல்ஸ் மாதிரி வருது பார்த்தீங்களா. ஸோ இதுவுமே வந்து இந்த ஸ்ட்ரோக்கில் நம்ம க்ளோ கொடுத்து நம்ம இந்த எஃபெக்டை அச்சீவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போதைக்கு நம்ம இந்த ஃபஸ்ட் சீக்வன்ஸோட பேசிக் காம்பனெண்ட்லாம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து நம்ம கரெக்டாக அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி ப்ளேஸ் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த லைட் ரே காம்பு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து நம்ம அனிமேஷன் ஸ்டார்ட் ஆகும்போது வர மாதிரி நம்ம செட் பண்ணுறோம். ஸோ லைட் ஆஃப் செட் பண்ணி வச்சுக்கலாம் இது மாதிரி. ஓகே, சம்திங் லைக் திஸ். இதோட இன்டென்சிட்டி கூட்டுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, இது வந்து கப்புள் ஆஃப் டைம்ஸ் நான் டூப்ளிகேட் பண்ணிடுறேன். டூப்ளிகேட் பண்ணி இது வந்து ப்ரீகாம் பண்ணிப்போம். ஸோ ஃபஸ்ட் நமக்கு ஒரு லைட் ட்ரை இதுமே வருது. இந்த லைட் ட்ரை பாதி வந்தோடனே பின்னாடிக்கு அந்த ஸ்ட்ரோக் ஆக்டிவேட் ஆகிற மாதிரி நான் செட் பண்ணுறேன். ஸோ இல் பி சம்திங் லைக் திஸ். அண்ட் தென் திருப்பியும் நமக்கு இந்த லைட் ரே வரணும்.
ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட் லைட் ட்ரை பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம இந்த ஸ்டார்டிங்லேருந்து வர மாதிரி நான் செட் பண்ணிக்கிறேன். அண்ட் கரெக்டாக இந்த சென்டர் பாயிண்ட்டை கிளிக் ஆகும்போது பின்னாடி இருக்க வந்து ஸ்ட்ரோக் லைன் வந்து இது ஆக்டிவேட் ஆகிற மாதிரி நான் செட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் இது ஆக்டிவேட் ஆகி ஃபியூ ஃப்ரேம்ஸ்லேயே நம்ம திருப்பி நம்ம இன்னொரு லைட் ட்ரை நம்ம டூப்ளிகேட் பண்ணியிருந்தோம்ல, ஸோ அது வந்து ஆக்டிவேட் ஆகிற மாதிரி நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ மொத்தமாக லைக் நமக்கு வந்து 3 லைட் ட்ரே. ஸோ இப்போதைக்கு நம்ம 2 லைட் ட்ரே லேயர் வந்து இருக்குது. ஸோ நம்ம டூப்ளிகேட் பண்ணி இன்னொரு லைட் ட்ரே நமக்கு தேவைப்படும். ஸோ இது வந்து நான் லைட்டாக ஆஃப் செட் பண்ணி வச்சுக்கிறேன். அண்ட் தென் ஸ்ட்ரோக் வந்து நம்ம இங்கே ஒன்று இருக்குது. ஸோ செகண்ட் ஸ்ட்ரோக் வந்து நம்ம இந்த நியானில் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தோம்ல, ஸோ அது வந்து நம்ம எனேபிள் பண்ணி வச்சுருவோம். அண்ட் கரெக்டாக இந்த இடத்துல வந்து இதோட எண்ட் ஆஃப் செட் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த இடத்துல ஒரு கீ ஃப்ரேம் பண்ணிட்டு இதை வந்து ஃபியூ ஃப்ரேம்ஸ் முன்னாடி தள்ளி வச்சுக்கலாம். அண்ட் இதோட எண்ட் ஆஃப் செட் வந்து நம்ம 0க்கு சேஞ்ச் பண்ணிடுவோம். ஃப்ரேம்ஸ் போய்ட்டு இதோட ஸ்டார்ட் ஆஃப் செட் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இதை வந்து நம்ம கீ ஃப்ரேம் பண்ணிக்கலாம். இது வந்து 100% முடிகிற மாதிரி. ஸோ கரெக்டாக இது முடிகிற நேரத்தில் நம்மளோட இந்த ஸ்ட்ரோக் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இது வந்து திருப்பி நமக்கு ரிவியல் வர மாதிரி நம்ம செட் பண்ணுறோம். ஸோ சம்திங் லைக் திஸ். ஃபஸ்ட் லைட்டே வருது, இந்த பார்ட்டிகிள்ஸ் வந்து பாஸ் ஆகுது. பாஸ் ஆகி முடிகிறது கொஞ்சம் ஃப்ரேம்ஸ் முன்னாடி நமக்கு இது ஆக்டிவேட் ஆகணும். ஸோ சம்திங் லைக் திஸ். இது வந்து இன்னும் கொஞ்சம் கூட டியூரேஷன் கொடுப்போம். கரெக்டாக இது பாதி வந்ததுக்கப்புறம் நம்மளோட அடுத்த ஸ்ட்ரோக் வந்து இது ஆக்டிவேட் ஆகிற மாதிரி சம்திங் லைக் திஸ். என்ன பண்ண போகிறோன்னா இதோட பிளெண்ட் மூட் வந்து நான் சேஞ்ச் பண்ணிடுறேன். சேஞ்ச் பண்ணிட்டு இந்த கோட் லேயரை வந்து நான் இது எனேபிள் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த 2 லேயரையும் நான் அப்படியே டூப்ளிகேட் பண்ணிட்டு பேக்ரவுண்ட் லேயர் தேவையில்லை இதை ஹைட் பண்ணிப்போம். ஸோ கரெக்டாக இந்த லைட் ட்ரே வரும்போது இது லைட் ஆக்டிவேட் ஆகிற மாதிரி நான் செட் பண்ணிக்கிறேன். இதோட ஒப்பாசிட்டி வந்து நம்ம கம்மி பண்ணிப்போம். ரொம்ப லைட்டாக தெரிகிற மாதிரி இருந்தால் போதும். கரெக்டாக இந்த பார்ட்டிகல்ஸ் முடியும் போது இது வந்து அப்படியே டிஸப்பியர் ஆகிடணும். ஸோ இதுக்கு ஒப்பாசிட்டி வந்து கீ ஃப்ரேம் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. ஸோ எல்லாமே ஃபியூ ஃப்ரேம்ஸ் மட்டும் தான் இருக்கணும். எதுவுமே நம்ம ஸ்டார்டிங்கில் ப்ராமினெண்ட்டாக தெரியக்கூடாது. எல்லாமே ஃபியூ ஃப்ரேம்ஸ் மட்டும் வந்துட்டு அது டக்குன்னு மறைஞ்சி போகிற மாதிரி தான் நம்ம செட் பண்ண போகிறோம். இப்போ அதுக்கப்புறம் அந்த ஃபைனல் க்ளோ இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இதுக்கப்புறம் தான் நம்மளோட இந்த மெயின் டைட்டில் வர மாதிரி நம்ம செட் பண்ண போகிறோம். ஸோ சம்திங் லைக் திஸ். அண்ட் இது வரும்போது இந்த ஸ்ட்ரோக் நம்ம ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருந்தோம்ல, ஸோ இது வந்து நம்ம டூப்ளிகேட் பண்ணிடுறோம். டூப்ளிகேட் பண்ணி இது வந்து இதை ஆஃப் செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது எதுக்கு ஆஃப் செட் பண்ணி வைக்கிறோம்னா கரெக்டாக இது ஃபார்ம் ஆகும்போது இதோட எட்ஜஸ் வந்து லைட்டாக க்ளோ ஆகிறதுக்கு இன்டென்சிட்டி வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் கூட்டிக்கலாம். ஸோ தட் ஏதோ ஒரு ஃபயர் பார்ட்டிகல்ஸ்லேருந்து இது ஃபார்ம் ஆகிற மாதிரி நம்ம எஃபெக்ட் கிடைக்கிறதுக்கு இன்னொரு கர்வ் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ சம்திங் லைக் திஸ். இப்போ அதை ப்ரிவியூ பண்ணி பார்த்தோன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு பேசிக் எஃபெக்ட் கிடச்சிரும். ஸோ இப்போதைக்கே கோட்டோட ஃபஸ்ட் சீக்வன்ஸ் வந்து ரொம்ப பேசிக்கான லெவலில் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு வந்து ஒரு பேக்ரவுண்ட் லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணணும். இதுக்கு ஒரு சாலிட் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் இன்னொரு சாலிட் க்ரியேட் பண்ணணும், பிளாக்.
ஏன்னா அதுக்கு இந்த மாதிரி ஒரு மாஸ்க் ஒன்று ட்ரா பண்ணிக்கலாம். ட்ரா பண்ணிட்டு மாஸ்க் வந்து இன்வெர்ட் பண்ணிவிட்டு மாஸ்க் ஃபெதரை வந்து லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிடுறோம். இதோட ஸ்கெயிலை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணி விட்றோம். ஸோ அதை லைக் நம்ம இந்த கார்னர் எட்ஜஸில் மட்டும் நமக்கு இந்த மாதிரிப்பட்ட ஒரு எஃபெக்ட் கிடைக்கிறதுக்கு. அண்ட் தென் ஒரு ஸ்டாக் ஃபுட்டேஜ் நம்ம ஆட் பண்ணிப்போம். இந்த ஸ்மோக் ஸ்டாக் ஃபுட்டேஜை ஆட் பண்ணி இதோட பிளெண்ட் மூடியை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கு வந்து ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ணிப்போம், டின்ட்டுன்னு. அண்ட் இதோட ஒயிட் கலர் வந்து ரெட்டுக்கு சேஞ்ச் பண்ணிடுறோம். அண்ட் தென் இதை வந்து நான் அப்படியே டூப்ளிகேட் பண்ணிட்டு இதோட சைஸ் வந்து நான் அப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இன்க்ரீஸ் பண்ணிட்டு இதை மாதிரி நான் இதை செட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் இதுக்கு வந்து ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ணிப்போம், பிளர்னு. அண்ட் இதோட வேல்யூ வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் ஃபைனலாக இன்னொரு ஸ்டாக் ஃபுட்டேஜ் நம்ம ஆட் பண்ணிப்போம். சும்மா அந்த டஸ்ட் போகிற மாதிரி ஒரு ஸ்டாக் ஃபுட்டேஜ் ஆட் பண்ணிப்போம். அண்ட் இதோட பிளெண்ட் மூடியை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். So it will be something like this. And finally ஒரு சின்ன ஒரு ஃபயர் பார்ட்டிகல்ஸ். அண்ட் இதோட பிளெண்ட் மூடும் ஏர். இது ஸ்கேலில் நம்ம லைட்டாக ப்ரெஸ் பண்ணி வச்சுருவோம். ஸோ இப்போ நம்ம சீக்வன்ஸ் ஒன்னோட பேசிக் லேஅவுட் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ இதை வந்து நம்ம ரீநேம் பண்ணிக்கலாம். சீக்வன்ஸ் 1. ஸோ இப்போ நம்ம சீக்வன்ஸ் 2 க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த சீக்வன்ஸ் 2க்கு தேவையான டெக்ஸ்ட் வந்து நான் ஏற்கனவே க்ரியேட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இது வந்து லைக் நம்மளோட ரெஃபரன்ஸ் வீடியோவில் இந்த டெக்ஸ்ட். ஸோ கிட்டத்தட்ட இதை க்ளோஸாக மேட்ச் ஆகிற மாதிரி டெக்ஸ்ட் வந்து ஏற்கனவே க்ரியேட் பண்ணி வச்சுட்டேன். உங்களுக்கு இந்த டெக்ஸ்ட் ஃபாண்ட் வேணும்னு வச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இதோட டவுன்லோட் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, டன். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டெக்ஸ்டர்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதே டெக்ஸ்டர்ஸ் வந்து நம்மளோட டெக்ஸ்ட்டுக்கு நம்ம கொண்டு வர போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா, ஸோ இதுக்கு வந்து நம்ம 2 லேயர் ஸ்டைல் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஒன்று வந்து பிவல் அண்ட் அனதர் ஒன்று வந்து இன்னர் க்ளோ. ஸோ இப்போ நான் இந்த இன்னர் க்ளோவோட செடிக்கு மட்டும் நான் லைட்டாக சேஞ்ச் பண்ணிடுறேன். ஸோ இதோட கலர் வந்து நம்ம ஒரு மாதிரி ஆரஞ்ச் ஷேட் நம்ம செலக்ட் பண்ணிப்போம். அண்ட் இதோட பிளெண்ட் மூட் வந்து நம்ம என்னன்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த ஒப்பாசிட்டி வந்து 100. இதோட நாய்ஸ் வந்து 15%. அண்ட் அதுக்கப்புறம் ஷோக் வந்து 2%. ஓகே, சைஸ் வந்து 30. ஓகே, டன். ஸோ நான் இந்த ப்ராப்பர்ட்டிஸ்க்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்கோம் அதே வேல்யூ லைக் நீங்கள் கொடுங்க. மோரலெஸ் கிட்டத்தட்ட கரெக்டாக வந்துடும். அண்ட் தென் இந்த 2 எஃபெக்டையும் செலக்ட் பண்ணிட்டு நான் மற்ற 2 லேயருக்கும் நான் இதை அப்ளை பண்ணிடுறேன். ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, லைக் இதுக்கு நம்ம இந்த ரிவீல் அனிமேஷன் நம்ம செட் பண்ண போகிறோம். ஸோ இவங்க வந்து லைக் டிஃபால்ட் எஃபெக்ட்ஸ் தான் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்மளும் அதே டிஃபால்ட் எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் போய் டெக்ஸ்ட் அண்ட் இதில் வந்து 3Dக்குள்ளே இந்த ஃபஸ்ட் எஃபெக்ட்ஸ் இருக்குல்ல, ஸோ அதை நம்ம ஆட் பண்ணிப்போம். ஓகே, அண்ட் இதோட பொசிஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதோட பொசிஷன் வந்து -500 இருக்குது. நம்ம வந்து 4000 நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் இதோட கீ ஃப்ரேம் இருக்குல்ல, ஸோ இது வந்து லைட்டாக கிட்டத்தட்ட எதுவுமே கம்மி பண்ணிப்போம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக லைக் நமக்கு இந்த ரிவீல் அனிமேஷன் கிடச்சிச்சு. ஸோ இப்போ இதே எஃபெக்ட் தான் நான் இந்த ஃபஸ்ட் லேயருக்கு நான் கொடுப்பேன். இதோட பொசிஷன் வந்து 4000. அண்ட் இதோட கீ ஃப்ரேம் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த அனிமேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த மட்டும் இது Z ஆக்சஸ்லேருந்து முதலே வந்துடும். மற்ற எல்லாமே இது கேரக்டர் பேஸில் தான் வரும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா இதே எஃபெக்ட் நம்ம கொடுத்துக்கலாம். அதுக்கும் இதோட அட்வான்ஸ் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிட்டு இது வந்து கேரக்டர்ஸ்லேருந்து வேர்டுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிக்குவோம். அண்ட் இதோட கீ ஃப்ரேம் வந்து இதை மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். சம்திங் லைக் திஸ். ஸோ ஃபஸ்ட் வந்து நமக்கு வரணும். வந்ததுக்கப்புறம் இது மற்ற கேரக்டர்ஸ் வர மாதிரி. இதோட பொசிஷனை நம்ம சேஞ்ச் பண்ணிப்போம்.
4000. ஸோ இப்போ இதை ப்ரீ பண்ணி பார்த்தோன்னா ஓகே பர்ஃபெக்ட். ஸோ நம்ம இப்போ செகண்ட் சீக்வன்ஸோட இது அனிமேஷனை முடிச்சுட்டு நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட் சீக்வன்ஸையும் செகண்ட் சீக்வன்ஸையும் நம்ம கரெக்டாக ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் புதுசாக ஒரு காம் க்ரியேட் பண்ணிட்டு இதோட ரீநேம் பண்ணிக்கலாம் மெயின் காம்னு. அண்ட் இதுக்கு வந்து நம்மளோட பேக்ரவுண்ட் லேயர் நம்ம பேக்ரவுண்ட் காம் நம்ம ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணிட்டு இதுக்கு ஒரு கர்வ்ஸ் ஒன்று கொடுத்துக்கலாம். ஸோ சம்திங் லைக் ஓகே. அதுக்கப்புறம் இதுக்கு வந்து ஒரு சின்ன ஸ்கோப் ஒன்று கொடுத்துப்போம். ஸோ லைக் நம்ம வந்து சினிமேட்டிக் ஃபீல் வர்றதுக்கு. அண்ட் தென் இந்த சீக்வன்ஸ் 1 இருக்குது பார்த்தீங்களா, சீக்வன்ஸ் 1 ப்ளஸ் சீக்வன்ஸ் 2 இந்த 2 சீக்வன்ஸை நம்ம இதில் இம்போர்ட் பண்ணிப்போம். இம்போர்ட் பண்ணிட்டு இந்த சீக்வன்ஸ் 1ஓட பிளெண்ட் மோட மட்டும் நம்ம ஆக்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சீக்வன்ஸ் 2 இப்போதைக்கு தேவையில்லை. ஸோ இது வந்து நம்ம லைட் மூவ் பண்ணி வச்சுப்போம். தென் கரெக்ட் அந்த சீக்வன்ஸ் 1ல லைக் எந்த இடத்துல அந்த கோட் வந்து கரெக்டாக முடியுதுன்னு பார்த்து அந்த இடத்துல நம்ம லேயர் வந்து டூப்ளிகேட் பண்ணிப்போம். ஸோ இதை மாதிரி பிரேக் பண்ணிட்டு இந்த பிரேக் பண்ண லேயர் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இதை வந்து நம்ம 4 டைம்ஸ் நம்ம டூப்ளிகேட் பண்ணுறோம். ஓகே. அண்ட் தென் இந்த ஃபஸ்ட் லேயரை செலக்ட் பண்ணிட்டு இந்த ஜி மட்டும் நம்ம இதுலேருந்து மாஸ்க் பண்ணிடுறோம். ஸோ அதுக்கப்புறம் இந்த செகண்ட் லேயரில் வந்து ஓ மட்டும். அண்ட் தேர்ட் லேயரில் வந்து ஏ. ஸோ இந்த மாஸ்க் வந்து பர்ஃபெக்டாக இருக்குன்னு அவசியம் கிடையாது, சும்மா ரஃபாக இருந்தாலே போதும். அண்ட் ஃபோர்த்தில் வந்து டி. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா இந்த லேயரை செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் கீ ப்ரெஸ் பண்ணி இந்த ஆங்கர் பாயிண்ட் வந்து நான் சென்டர் ஆஃப் த கேரக்டர் கொண்டு வந்துடுறேன். ஏன்னா இப்போ ஆங்கர் பாயிண்ட் இங்கே இருக்குது. ஸோ நமக்கு வந்து ஆங்கர் பாயிண்ட் வந்து கரெக்டாக சென்டரில் இருக்கமே வேணும். ஸோ கண்ட்ரோல் கீயை ப்ரெஸ் பண்ணி நான் இந்த ஐக்கான் டபுள் டேப் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்காக இது வந்து சென்டரில் வந்துடும். ஸோ இதை மாதிரி எல்லா கேரக்டர்ஸ்க்கும் அதோட ஆங்கர் பாயிண்ட் சென்டரில் இருக்கிற நான் செட் பண்ணிட்டேன். அண்ட் இப்போ இதுக்கு வந்து ஸ்கெயிலில் வந்து ஒரு கீ ஃப்ரேம் செட் பண்ணிப்போம். அண்ட் பொசிஷனில் வந்து கீ ஃப்ரேம் செட் பண்ணிப்போம். பர்ஃபெக்ட். அண்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த சீக்வன்ஸ் 2 கூட நம்ம இதை வந்து மேட்ச் பண்ண போகிறோம். கரெக்டாக அந்த ஜி வந்து எங்கே செட்டில் ஆகுதுன்னு பார்க்கணும், எந்த ஃப்ரேமில் செட்டில் ஆகுது. ஓகே. ஸோ கரெக்டாக இந்த ஃப்ரேமில் வந்து நம்ம ஜி வந்து செட்டில் ஆகுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட சீக்வன்ஸ் 1ல் இருக்க ஜியை நம்ம மேட்ச் பண்ணுறோம். ஸோ சம்திங் லைக் திஸ். அது மாதிரி நம்ம மேட்ச் பண்ணோம். ஸோ பேசிக்கலாக தான் சீக்வன்ஸ் 1 சீக்வன்ஸ் 2 வந்து எந்தெந்த இடத்துல இருக்கோ அதுக்கு எதுவுமே நம்ம மேட்ச் பண்ணுறோம். அவ்வளோதான். மேட்ச் பண்ணதுக்கப்புறம் லைக் கரெக்டாக அந்த கீ ஃப்ரேம் எங்கெங்கே இருக்கோ அதுக்கு சைடில் இருக்க ஸ்பேஸில் நமக்கு தேவையில்லை. ஸோ அது எல்லாத்தையும் நம்ம டெலிட் பண்ணிடுறோம். அண்ட் தென் இந்த எல்லா லேயரையும் செலக்ட் பண்ணிட்டு இதுக்கு வந்து மோஷன் பிளரை மட்டும் நம்ம எனேபிள் பண்ணி விட்ருவோம். ஸோ இப்போ அதை ப்ரிவியூ பண்ணி பார்த்தோன்னா நமக்கு இந்த மாதிரி இப்போ ஒரு அனிமேஷன் இருக்கும். அண்ட் தென் இந்த பேக்ரவுண்ட் லேயர் வந்து லைக் ரொம்ப டிஸ்ட்ராக்டிங்காக இருக்குது. ஸோ இதை வந்து லைட்டாக பிளர் பண்ணி விட்ருவோம். சம்திங் லைக் திஸ். இதோட ஸ்கேஜை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் 105. அண்ட் இதோட ஓப்பசிட்டி வந்து 80%. ஸோ இப்போ டார்க்கர் ஷேடில் இருக்குமே. பர்ஃபெக்ட். அண்ட் ஃபைனல் என்ன பண்ண போகிறோன்னா புதுசாக ஒரு நில் லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டு இந்த எல்லா சீக்வன்ஸையும் செலக்ட் பண்ணிட்டு நில் லேயர் கூட நம்ம பேரண்ட் பண்ணிப்போம். அண்ட் இது வந்து அண்ட் தென் நம்ம ஸ்கேலை கீ ஃப்ரேம் பண்ணிட்டு ஸ்கேலோட வேல்யூ வந்து கரெக்டாக இது எண்ட் ஆகும்போது ஒரு 120
சம்திங் லைக் திஸ். ஸோ இப்போ இதை ப்ரிவியூ பண்ணி பார்த்தோன்னா நமக்கு இதே மாதிரி ஒரு அனிமேஷன் இருக்கும். இப்போ இது வந்து ஈஸி நியூஸும். That's it guys. I hope உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சி நம்புறோம். இந்த வீடியோ பிடிச்சி மறக்காம லைக் பண்ணுங்க. சஜஷன்ஸ் ஆர் கமெண்ட்ஸ் ஆர் ஃபீட்பேக்ஸ் எதாக இருந்தாலுமே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்கா யூஸ்ஃபுல்லாக இருக்காங்கன்னா அவங்க ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஃபைனலி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.